அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வீரமங்கை வேலுநாச்சியாரோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக கருதவில்லை என் அன்பு சொந்தங்களே. தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரென துவக்கினார். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிர். முதலாவதாக 1730ஆம் ஆண்டு செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தா நாச்சியாருக்கும் ஒரே மகளா மூத்த மகளா பிறக்கிறாங்க நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார். அதன் பிறகு அவங்க மூத்த மக ஒரே மகங்கிறங்காட்டி ஆண் பிள்ளைகள் கத்துப்பாங்களா அந்த காலத்துல போருக்கு போறதுனால கத்தி சண்டை, வளர்கு சண்டை, வாழ்வீச்சு, வேல்கம்பு சண்டை அப்படி சொல்லி அந்த எல்லா கலைகளுமே குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், அந்த எல்லா கலைகளுமே வீரமங்கை வேலுநாச்சியாருக்கும் கத்து தரப்படுது. 9 வயசுல அவங்க அதை எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அவங்க அது போக ஒரு 6 லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழ், தெலுங்கு, உருது, ஆங்கிலம், மராத்தி போன்ற 6 மொழிகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு திருமண வயது வந்த உடனே இவங்க ராமங்கை சீமையின் மன்னராக இருந்த முத்து வடுகநாதர் அவர்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க வீரமங்கை வேலுநாச்சியார். இவங்க அப்ப ராமநாதபுரத்தோட இளவரசியா இருக்காங்க. சிவகங்கை மன்னரை திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தையும் இருக்காங்க. இப்ப அந்த ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் எல்லாம் ஒரு வளர்ச்சியான மாவட்டம் தான் காணப்படுது. ஆனா இவங்க ஆட்சி காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, ஆரஞ்சு பழங்கள் விளையுமாமா. ஆரஞ்சு பழங்கள் விளையறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கும். ஆனா அந்த அளவுக்கு செல்வ செழிப்பா அந்த நாடு அப்பொழுது இருந்திருக்குது இவங்க ஆட்சி காலத்துல. இவங்க ஆரஞ்சு பழத்துல தன் தேவைக்கேற்ப எடுத்துக்கொண்டு பிற மற்றதெல்லாம் எடுத்து பக்கத்து நாட்டுக்கும், பக்கத்து தேசத்துக்கும், பக்கத்து சமஸ்தானத்துக்கும் வழங்குவாங்களாமா. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருந்திருக்குது. ஸோ இப்படி செல்வ செழிப்பா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில திடீர்னு அந்த வெள்ளைக்காரங்க அதை பாக்குறாங்க. இந்த நாடு இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கா, ஓகே இங்க படையெடுத்து இந்த நாட்டை நம்ம கைப்பற்றிட்டோம்னா நம்மளோட நாட்டுக்கு இதை ஏற்றுமதி பண்ணிக்கலாம். அப்புறம் வெள்ளைக்காரங்க இந்த நாட்டை கைப்பற்ற வரல, வரும்பொழுதே வரி கேட்கறதுக்காக வராங்க. யாருகிட்ட வராங்கன்னா, வீரமங்கை வேலுநாச்சியாரோட கணவரான மன்னர் முத்து வடுகநாதர் அவங்க கிட்ட பேச வராங்க. என்ன பேச வராங்க அப்படின்னா, இங்க எல்லா பொருட்களும் விளைய வச்சுக்கோங்க, நீங்க இந்த பகுதியை நீங்களே ஆட்சி பண்ணிக்கங்க, ஆனா எங்களுக்கு வரி மட்டும் கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க உழைக்கிறோம், நாங்க செல்வ செழிப்பா இருக்கோம், உனக்கு எதுக்கு வரி கட்டுறோம், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அப்புறம் இவங்க வெள்ளைக்காரங்களுக்கும் இந்த நாட்டை நீ இது சரிப்பட்டு வராது, இந்த நாட்டை நீ கைப்பற்றினா மட்டும்தான் நம்ம இங்க சரியான முறையில் நம்ம பொருளாதாரத்தை எடுக்க முடியும்னு சொல்லி வெள்ளைக்காரங்களும் நினைக்கிறாங்க. மன்னர் அதுக்கு விடல. மன்னர் பக்கத்தில் உள்ள காளையார் கோவிலுக்கு போறது வழக்கம், அடிக்கடி போவாரு. ஸோ இறைவனை வழிபடுறதுக்காக போவாரு. போகும்பொழுது இதை மன்னர் அடிக்கடி கோவிலுக்கு போவாரா. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெள்ளைக்கார படையோட தளபதி பான்சோருங்கிறவர் அன்னைக்கு அந்த தளபதியா இருந்தவர் பான்சோர். வெள்ளைக்கார படையில தளபதியா இருந்திருக்காரு பான்சோர். அவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு சரி சமாதானம் பேசலாம், காளையார் கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லி மன்னரை கூப்பிடுறாரு. மன்னரும் பேசத்தானே வராங்க, அதனால ஆயுதங்கள் எதுவும் எடுக்காம சும்மா வெறுமனே வராங்க மன்னர். இதை தெரிஞ்சுக்கிட்ட பான்சோர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் மறைச்சு வச்சிருக்கிற துப்பாக்கி எடுத்து தந்திரமா சுட்டு தள்ளிடுறாரு மன்னரையோ மன்னரோட மூத்த மகளையோ. அப்புறம் அங்க கூடி இருந்த ஒரு 55 பேர் படை வீரர்கள் 55 பேர்த்தையும் படுகொலை செய்யறாங்க. அந்த அன்னைக்கு மன்னரை கொன்ன உடனே சிவகங்கை சீமையவே வெள்ளைக்காரங்க கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, வேலுநாச்சியாருக்கு இந்த செய்தி போகுது, சிவகங்கை சீமை முழுக்க மன்னரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த செய்தி தீயா பரவுது அப்படியே. அதுக்கப்புறமா வீரமங்கை வேலுநாச்சியாரோட கணவரும் மூத்த மகளும் இறந்துடுறாங்க. இந்த செய்தியை கேட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் அரண்மனைக்குள்ளேயே முடங்கி கிடக்காம, என்னோட கணவனை கொண்டு என் நாட்டை கைப்பற்றின உன்னை கொண்டு நான் பழிதீப்பன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துட்டு அவரோட உடலை எடுத்து அடக்கம் செஞ்சுட்டு அங்க சத்தியம் பண்றாங்க. இவங்களை கொண்டு இந்த நாட்டை கைப்பற்றிட்டு தான் நான் என்னோட தாயவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. சபதம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மருதுபாண்டியர்கள் தான் பக்க பலமா நிக்கிறாங்க. அவங்கள ஒரு யோசனையும் சொல்றாங்க, இந்த நேரத்துல நம்ம இவங்களை அடிச்சோம் அப்படின்னா இது வீரமா இருக்கும், ஆனா விவேகமா இருக்காது. நம்ம தலைமறைவா திண்டுக்கல் இருக்கிற ஹைதரலி கோட்டையில போய் நம்ம படையெல்லாம் ரெடி பண்ணிட்டு தயார் செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இவங்களை அடிக்கலாம், அதுதான் வீரமாவும் இருக்கும் விவேகமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்றாங்க மருதுபாண்டியர்கள். இது கேட்ட வேலுநாச்சியாரும் சரி நம்ம இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வெள்ளைக்காரங்களும் தேடிட்டு இருக்காங்க. யாரும் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் அவங்களோட இளம் குழந்தையும் தேடிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை 2வது பொண்ணு அவங்கள தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கிற வேலையில மருதுபாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குதிரையை அரேஞ்ச் பண்ணி அந்த குதிரையில வேலுநாச்சியாரையும் அந்த குழந்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. எங்கன்னா திண்டுக்கல் இருக்கிற ஹைதரலி மன்னனோட கோட்டைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் பொழுது இவங்க போறாங்க. போகும்போது கொல்லங்குடி அப்படிங்கிற ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல ஒரு
உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இவங்க ராணி அந்த அந்த வழியா தான் போகணும் திண்டுக்கலுக்கு. அந்த வழியா திண்டுக்கல் கோட்டைக்கு அந்த வழியா தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த வழியா போறாங்க. போகும்பொழுது ராணிக்கு வந்து என்ன ஆகுதுன்னா தனித்தாக எடுத்துருது. தனித்தாக எடுத்த உடனே ரொம்ப தனித்தாக எடுத்துருது. அங்க நின்று அந்த உடையாள் என்ற பெண்ணிடம் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போறாங்க. இதை வந்து வெள்ளைக்கார படை பார்த்துருச்சு. பார்த்த உடனே அந்த உடையாள்கிட்ட வந்து கேட்குறாங்க, வேலுநாச்சியார் ராணி வந்து இந்த பக்கம் போனாங்களா, நீ பார்த்தையா அப்படின்னு கேட்குறாங்க. உடையாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா நான் பார்த்தேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்தீங்கன்னா சொல்லி எந்த எந்த நேர் போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன், என் உயிரே போனாலும் என் ராணியை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெள்ளைக்காரங்க கோவப்பட்டு 2 துண்டா வெட்டிடுறாங்க. அதுல இருந்தா வெட்டுடையாங்காளி, இன்னைக்கு இருக்கிற அந்த சாமியா கூட இருக்காங்க அவங்க சிவகங்கை சீமையில வெட்டுடையாங்காளின்னு சொல்லி அந்த உடையாள் தான் வெட்டுடையாள் காளிங்கிறது பிற்காலத்துல கடவுளா வச்சு கும்பிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள். அதுக்கப்புறமா இவங்க திண்டுக்கல் கோட்டையை நோக்கி போயிட்டாங்க. யாரு வீரமங்கை வெள்ளச்சியரோ குழந்தையோ திண்டுக்கல் கோட்டையை நோக்கி போயிட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி உருதெல்லாம் தெரியும், 6 மொழி தெரியல, அதுல உருதும் தெரியும். ஸோ அதனால வந்து ஹைதர் அலி மன்னனோட பேச வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரியுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஹைதர் அலி மன்னனும் இவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. தன் பெற்ற மகள் போல கருதி இவங்களை பார்த்து கொள்வாங்க. அதனாலேயே அந்த கோட்டையில் தங்க வைக்கிறாங்க. இப்ப வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் எங்க தங்கியிருக்காங்க அப்படின்னா அங்க ஹைதர் அலி கோட்டையில தான் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க பயிற்சி, அவங்களோட படைக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும்ல, அப்பதான் போர் செஞ்சு அந்த நாட்டை மீட்க முடியும். அதனால பீரங்கி இருக்கிற படையும் தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு பரம்புமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த பீரங்கி படைக்கான பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க. அந்த பீரங்கி படைக்கான பயிற்சி அவங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஹைதர் அலி மன்னன் வந்து ஒரு முறை திண்டுக்கல் கோட்டைக்கு வந்திருக்காரு. அப்ப அங்க வந்து ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து அங்க இருக்காங்க. அவங்க வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து சோகமா இருக்காங்க. என்ன சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹைதர் அலி கேட்கும்போது சொல்றாங்க, நான் எனக்கு வந்து அடிக்கடி இந்த ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போய் வணங்குறது என்னோட வழக்கம், வழிபடுவேன். ஆனா இங்க அந்த கோவில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது அறிஞ்ச உடனே ஹைதர் அலி மன்னன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கோட்டைக்குள்ள உடனடியா 1 மாதத்துக்குள்ள ராஜராஜேஸ்வரி கோவில் கட்டியாகணும் நீங்கன்னு சொல்லி தளபதிக்கும் படை வீரர்களுக்கும் உத்தரவிடுறாங்க. அதே மாதிரி 1 மாதத்துக்குள்ள அந்த கோவிலும் கட்டப்பட்டுச்சு. எல்லாமே தயாராகிடுச்சு. 1980ஆம் ஆண்டு ஒரு ஆடி வெள்ளி அன்னைக்கு சரி இன்னைக்கு போய் நம்ம போர் தொடுக்கலாம்னு சொல்லிட்டு மானாமதுரையில் இருக்கிற வைகை ஆத்து கரையில அந்த பக்கம் வெள்ளைக்கார படை, இந்த பக்கம் நம்ம வீரமங்கை வேலுநாச்சியாரோட படை, படை, 2வதா வால்படை, 3வதா வேல்படை, 4வதா குதிரைப்படை, 5வதா யானைப்படை. யானை மேல இருக்க வந்து வழிநடத்தி போறாங்க. வழிநடத்தி போறது வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் தான் வழிநடத்தி போறாங்க அந்த யானை படையை. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட இருக்கு. உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு பெண்கள் படையணியை கட்டமைச்சு அந்த போரை வழிநடத்திட்டு போறாங்க வேலுநாச்சியார். அந்த படையில பெண்களும் ஒரு படையா இருக்காங்க. அதுக்கு தளபதி யாரு அப்படின்னா குயிலிங்கிற ஒரு பெண் தளபதி தான் அதுக்கு தலைமை ஏற்று போறாங்க. போயிட்டு அந்த வளரிப்படை, வேல்படை எல்லா படையும் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து மானாமதுரை வைகை ஆற்று கரைக்கு அந்த பக்கம் வெள்ளைக்கார படை நிக்குது, இந்த பக்கம் வந்து நம்ம வீரமங்கை வேலுநாச்சியாரோட படை நிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மருது படைகளுக்கு இருந்தார்கள்ல, பக்கபலமா வந்து வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு இருந்தார்கள். அவங்க வந்து முதல் படை யார் நிக்குதுன்னா சின்ன மருதோட வால்படை நிக்குது. 2வதா வந்து பாத்தீங்கன்னா பெரிய மருதோட வேல்படை நிக்குது. 3வதா குதிரைப்படை, அப்புறம் வந்து பெண்கள் அடிப்படை குயிலி தலைமையிலான ஒரு பெண் படை நிக்குது. அதுக்கப்புறமா யானை படை நிக்குது. அதுலதான் நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காங்க. சண்டை இப்ப நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல இருக்காம பம்பர மாதிரி சுத்தி அடிக்கிறாங்க. வெள்ளக்காரங்க வந்து அந்த பழைய பீரங்கியை வச்சிருந்தாலும் ஹைதர் அலி தலைமையிலான அந்த பீரங்கி வந்து புது பீரங்கி எல்லாத்தையும் போட்டு அடிச்சு அந்த எப்படியோ அந்த மானாமதுரையில் அந்த வைகைக்கரையில் இருக்கிற அந்த படையை முடிச்சு படை வந்து எங்க போகுது அப்படின்னா காளையார் கோவிலை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த படை போய் அந்த காளையார் கோவில் இருக்கிற அந்த மொத்தத்தையும் பிடிச்சாச்சு. அந்த கோட்டையை வந்து பிடிச்சாச்சு. இப்போ வந்து இது யார் தலைமையில இருக்குன்னா வெள்ளைக்காரன் தலைமையில் இருந்தது வந்து இப்போ அப்படியே வீரமங்கை வேலுநாச்சியார் தலைமையில வந்துருச்சு. அடுத்ததான் வந்து இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இதெல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட தாய் மண்ணான சிவகங்கையும் நம்ம பிடிக்கணும், கைப்பற்றணும், அது வெள்ளைக்காரன் தலைமையில இருக்கு, இப்போ அதை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ நினைச்சது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. 500 பெண்கள் கொண்ட ஒரு அணியை வந்து கட்டமைச்சு அதுக்கு வந்து படைத்தளபதியா குயிலி அப்படிங்கிறவங்களை வந்து படைத்தளபதியா போட்டு அந்த படையில வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஆயுதமும் இல்லை, வளரியை தவிர எந்த ஆயுதமும் இல்லை, வளரி மட்டும்தான். அந்த 500 பேருமே வச்சிருக்கிறது என்னன்னா
வளரி அப்படின்னா இப்போ ஒரு துப்பாக்கி சுடுறோம் அப்படின்னா அந்த குண்டு வந்து வீணா போயிடும், அடிச்சுட்டு வீணா போயிடும். ஆனால் வளரி அப்படி இல்லை, வீசினா அவங்கள சாய்ச்சிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதுதான் வளரி. ஸோ அந்த வளரி எடுத்துக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரோட இடுப்புலையும் சொருகிட்டு அவங்க வந்து மாறுவேடத்துல வந்து அந்த எங்க போறாங்க அப்படின்னா சிவகங்கையில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போறாங்க. நவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள பெண்கள் அனுமதிப்பாங்க. ஸோ நவராத்திரி அன்னைக்கு மாறுவேடத்துல வந்து 500 பேர் கொண்ட தலைமையிலான குழு வந்து போகுது, படை வந்து போகுது. போயிட்டு அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க போகும்பொழுது அந்த கோயிலுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு மணி அடிக்கும். அந்த மணி அடிச்சோடனே எல்லாரும் சேர்ந்து அந்த வெள்ளக்காரங்களை அடிச்சு முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்க கோயிலுக்குள்ள எல்லாம் அடிச்சு ஆயிட்டாங்க. எப்படி போயிருக்காங்க அப்படின்னா மாறுவேடத்தில் போயிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிறது வளரி மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த வளரியை வச்சுட்டு போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் எல்லாரும் கோயில் இருக்காங்க, பூஜையும் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த மணி அடிச்ச உடனே இவங்க இடுப்புல சொல்லியிருக்க அந்த வளரை எடுத்து வெள்ளக்கார படையை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வெள்ளக்கார படை வந்து அப்போயே ஆயுதம் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வெள்ளக்கார படையில் இருக்கிற துப்பாக்கி ஆயுதம் எல்லாம் எடுத்துட்டு விட்டாங்க. போர் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளக்கார பக்கம் சாதகமா போயிட்டு இருக்கிறத பார்த்த குயிலி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த வெப்பன்ஸ் தானே, அதை நான் ஆயுதம் கிட்டங்க நான் முதல்ல அழிக்கிறேன், அப்புறம் உங்களை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு குயிலி வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விளக்கில் இருக்கிற எண்ணெயை எடுத்து தான் மேல ஊத்தி 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 கடைசி விளக்கில் இருக்கிற அந்த நெருப்பு எடுத்து தான் மேல பற்ற வச்சு அப்படியே அந்த ஆயுத கிடங்குல போய் தண்ணியே அந்த இதை நெருப்பா மாத்தி அந்த ஆயுத கிடங்கவே அழிச்சிடுறாங்க. அழிச்சதுக்கு அப்புறம் வெள்ளைக்காரங்களுக்கு ஆயுதம் இல்லாம இந்த வேலுநாச்சியார் படையில வந்து அவங்க வந்து தோத்துடுறாங்க. வேலுநாச்சியார் படை வென்றுது. அதுக்கப்புறமா வந்து குயிலின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஆயுத கிடங்குக்கு போய் பார்க்கும் பொழுதுதான் கரிக்கட்டையே அங்க இருக்காங்க. இந்த 2 மண்ணையும் மீட்டு வென்றாச்சு வீரமங்கை வேலுநாச்சியார். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து இவங்களோட இவங்களோட கணவனோட சமாதிக்கு இவங்க போகாம இவங்க எங்க போறாங்க அப்படின்னா வெட்டுடையாங்காளி சமாதிக்கும் குயிலி சமாதிக்கும் போறாங்க. போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க தாலி அணிவிச்சிருந்தாங்கல்ல, இந்த நாட்டெல்லாம் கைப்பற்றிட்டு தான் அந்த என்னோட தாலியை எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த தாலியை எடுத்து அவங்களோட சமாதிக்கு போடுறாங்க, ஒரு காணிக்கையே வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களோட வரலாறு முடியுது. ஸோ இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை என்ன சொல்லி வளர்ப்பாங்க அப்படின்னா, ஜான்சி ராணி போல வீரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா அது உண்மையிலேயே தவறு. ஏன் அப்படின்னா வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜான்சி ராணி மணிக்கரணை அப்படிங்கிற பெண்ணை பிறக்கிறாங்க. அவங்க ஜான்சி ராணியோட பேர் வந்து மணிக்கரணை. ஸோ வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 100 வருஷம் கழிச்சு பிறந்த மணிக்கரணை பெரிய வீரங்கன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த காலத்துல. ஆனா உண்மையான ஒரு பெண் வீரர் அப்படின்னா அவங்க எப்பொழுதுமே வீரமங்கை வேலுநாச்சியார் மட்டும்தான். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ எப்படி போடணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.